காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோவில் தரமான ஒரு vlog, அதுவும் ஒன் டே vlog பார்க்க போகிறோங்க. அது என்ன vlogனு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் யோசிச்சிருப்பீங்க தானே? நீங்கள் கரெக்டாக யோசிச்சிருக்கீங்களான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ராமேஸ்வரம் தனுஷ்கோடி தாங்க போகிறோம். மதுரையிலேருந்து தனுஷ்கோடி 194 கிலோமீட்டருங்க. இப்போ மார்னிங் ஏர்லி மார்னிங் ஒரு 6 to 7 o'clock புதூர்லேருந்து கிளம்பியாச்சுங்க. தனுஷ்கோடிக்கு பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த தனுஷ்கோடியை பார்க்குறக்கு நிறையா பேர் அப்படி படையெடுத்து வர்றாங்க. எங்கெங்கேயோ நார்த் இந்தியன்ஸாக இருக்கட்டும், கேரளாக்கார மக்களாக இருக்கட்டும், அனைவரும் இங்கே அதிசயத்தை காண வர்றாங்க. இது என்ன அதிசயம்னு உங்களுக்கு பல பேருக்கு தெரியும். இதில் தெரியாதவங்களுக்கு நான் ஒரு சின்ன டிப்ஸ் மாதிரி சொல்கிறேன். அங்கேருந்து மதுரையிலேருந்து கிளம்புறப்போ ஒரு சின்ன டீ கடையில் போய் டீ குடிச்சிட்டு அப்படியே நாங்கள் தனுஷ்கோடி வந்தாச்சு, ரீச் ஆயாச்சு. போகிற வழியில் ஒரு சின்ன பீச்சில் தான் நாங்கள் இப்போ நிற்கிறோம். செம்ம காற்றுங்க. அன்னைக்கு லைட்டாக புயல் மையம் கொட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. புயல்னாலே ஒரு பயம் இருக்கும். அது தனுஷ்கோடி புயலுங்கிறதுக்கு நிறைய ஒரு ஊரே புரட்டி போட்டு ஊரே அழிய வச்சது தாங்க இந்த தனுஷ்கோடி ஊர். இந்த புயல் அழிய வச்சிச்சு. இந்த புயல் எப்போ வந்துச்சு, என்ன ஏது எல்லாமே டீட்டெயில்ஸாக இந்த வீடியோவில் பார்ப்போம். 1964 தாங்க தனுஷ்கோடியும் ஒரு பக்கத்தில் உள்ள 2 ஊரும், மொத்தம் 3 ஊர் இந்த புயல்னால் அழியப்பட்ட ஊர். இந்த தனுஷ்கோடி கிட்டத்தட்ட 2016 தான் மீட்டுச்சு. மறுபடி ஒரு நல்ல நிலைமைக்கு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி திருப்பி எல்லோரும் போய் பார்க்கக்கூடிய ஊராக திரும்பி வந்துச்சு. இன்னமுமே அந்த ஊரில் மக்கள் வாழ தகுதியற்ற ஊருன்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க. நம்ம சென்னை அரசாங்கமும் மக்கள் வாழ தகுதியற்ற ஊருன்னு தான் அறிவிச்சிருக்காங்க. ஆனால் அங்கேருந்து 50 வருஷம் 60 வருஷத்துக்கு மேலே வாழ்ந்த மக்கள்லாம் ஒரு சில மக்கள் இன்னமுமே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அங்கேருந்து வர இயலலை அவங்களால. இப்போ சொந்த வீரை விட்டு நம்ம வேறு ஊருக்கு போகணுன்னா கஷ்டம் தானே, எங்கே போய் என்ன பண்ண போகிறோம்? அது மாதிரி தான் அங்கேயுமே ஒரு சில மக்கள் அவங்க சொந்த பந்தத்தை எல்லாம் இழந்து அவங்களோட பிள்ளைங்க காலம் வாழடையாக ஒரு சில மக்கள்லாம் அங்கே இருக்காங்க. அவங்களோட குட்டி குட்டி வரலாறும் அவங்க சொன்ன கதையும் தான் இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக நான் சொல்ல போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பாமன் பாலம் பார்த்துருப்பீங்க. இப்போ புதுசாக திறந்து வச்சாங்க. பிரதமர் மோடி திறந்து வச்ச பாமன் பாலம் தான். இந்த சைடு அந்த சைடு கடல் நடுவில் நம்ம போய்கிட்டு இருக்கோம். வங்காள விரிகுடாவும் இந்திய பெருங்கடலுங்க. ஒரு பக்கத்து உள்ள கடல் அமைதியான சீற்றத்திலே இருக்கும். இன்னொரு பக்கத்து கடல் சீற்றம் காணப்படும். ஏன்னா அது 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஆண் கடல், பெண் கடல்னு பிரிக்கிறாங்க. இப்போ பாலத்திலேருந்து உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். ஏன்னா பாலத்தில் என்னால் நிற்க முடியலை. அவ்வளோ ஒரு காற்று, அப்படியே அந்த காற்று அன்னைக்கு ரொம்பவே ஓவராக இருந்துச்சுங்க. நம்மளை கொண்டு போய் தள்ளுது, அந்த அளவு காற்று இருந்துச்சுங்க. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, பழைய பாலம் இங்கே இருக்குது, புது பாலம் அங்கே இருக்குது. கப்பல் வர்றப்போ மட்டும் அந்த பாலம் நடுவில் பிரிட்ஜ் மாதிரி ஓப்பன் ஆகி அங்கிட்டு வரும். இப்போ அங்கங்கே நங்குரம் போட்டு கப்பல்லாம் நிற்கிதுங்க. இந்த இடம்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ மணல் லைட்டாக தெரியும், அதெல்லாம் ஆழம் இல்லாத பகுதி. மணல் தெரியாமல் க்ரீனிஷாக இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் ஆழம் உள்ள பகுதி. ஓவராலாக இந்த பாமன் பாலம் முக்கியமான பிளேஸுங்க. இந்த ராமேஸ்வரம் ஒன்றே ட்ரிப்பில் நான் ஒரு சிலதெல்லாம் கவர் பண்ணியிருக்கேன். இன்னும் முக்கியமாக ராமேஸ்வரம்னா கோயிலுங்கிறாங்க, அதெல்லாம் நான் போகலை. அப்புறம் ராமர் பாலம், அப்புறம் இன்னொரு கோயில் இருக்குது. இதெல்லாம் நான் கோயிலுக்கு போகலை. எங்களுக்கு டைம் சரியான ரொம்பவுமே டிராஃபிக்குங்க. கிட்டத்தட்ட நம்ம மார்னிங் கிளம்பி போனால் அங்கே 11 o'clock ரீச் ஆகிடுச்சோம். இந்த 11 o'clock டு அரிச்சல் முனை போகிற பகுதியில் அவ்வளோ டிராஃபிக்குங்க. ஒரு 6 hours இந்த காரில் மட்டும் பயணம் செஞ்சுருப்போம்னா பார்த்துக்கோங்க, அந்தளவு டிராஃபிக்கு. இந்த அரிச்சல் முனைங்கிறது உங்களுக்கு எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஐகானிக்ஸ் பிளேஸுங்க. பார்க்கக்கூடிய தரமான பிளேஸில் இந்த அரிச்சல் முனை ஒன்றுங்க. அங்கே தான் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். இந்த அரிச்சல் முனை இந்தியாவோட முடிவு பகுதிங்க. அதிலிருந்து ஒரு 21 கிலோமீட்டரில் ஸ்ரீலங்கா ஆரம்பிக்குது. இப்போ இந்த பாலத்தோட சென்ட்ரல் பகுதியில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்கள் பாமன் பாலம் பார்க்கக்கூடிய பிளேஸு கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். ஒன் டே ட்ரிப்னால் சூப்பராக மதுரை டு விசிட் பண்ணி வரலாம். இதே நீங்கள் ராமேஸ்வரம் அப்புறம் ராமநாதா இருந்தால் 22 கிலோமீட்ரு 21 கிலோமீட்டரில் நீங்கள் இந்த பாலத்தை விசிட் பண்ணலாம். இப்போ நம்ம தனுஷ்கோடி அரிச்சல் முனைக்கு போகிற பகுதியில் தான் இப்போ இந்த சைடு அந்த சைடு கடலுங்க. இந்த சைடு ஆண் கடல், அது எப்போவுமே சீற்றத்துடன் காணப்படும். அப்படியே ஆப்போசிட்டில் உள்ள சைடு பெண் கடல், அது எப்போவுமே சீற்றம் கம்மியாக அமைதியாக இருக்கும். ஆணுக்கு எப்போவுமே கோபம் அதிகமாக தானே இருக்கும். அது மாதிரி அது கோபத்தோடு காணப்படுற கடல்.
இது வந்து சீற்றம் கம்மியாக இருக்கும். இந்த சைடு வந்து சீற்றத்தோடு காணப்படுற கடல் 2 கடலாக பிரிக்கிறோம். அது நான் உங்களுக்கு தெளிவாகவே கிட்டக்க போய் நான் காமிக்கிறேன். இந்த அர்ச்சல் முனையோட நம்ம 3D எஃபெக்டில் ஃபோட்டோ நம்ம 3D அந்த 360 டிகிரி கேமராவில் எடுத்திருந்தா எப்படி இருக்குன்றத ஒரு ஃபோட்டோ உங்களுக்கு நான் போடுறேன், அதையும் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்துருப்பீங்க மக்களே, இப்படி தான் இருக்கும். அப்படியே இந்த சைடாக அந்த சைடு கடல் நடுவில் வந்து இதோடு நம்ம அர்ச்சல் முனை முடியுது. மண்ணெல்லாம் பாருங்களேன், எவ்வளோ ஒரு பியூராக ஒயிட்டாக இருக்குண்டு, அழுக்கே இல்லாமல் அப்படியே தூய்மையாக இருக்குங்க. இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கடலோட மண் தான். அதை அப்படியே எடுத்து ரோட்டில் எல்லாம் வந்து சரியான காற்றுங்க. இன்றைக்கி நாங்கள் வந்த இந்த சண்டே தான் வந்திருந்தோம், அவ்வளோ காற்றுங்க. இந்த கல்லெலாம் சேஃப்டிக்காண்டி வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 2016 தான் இந்த ரோடு போட்டதுக்கப்புறம் தான் இந்த மக்கள்லாம் விசிட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. டூரிஸ்ட் பிளேஸாக ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ரோடு போடுறதுக்கு முன்னாடி யாருமே இங்கே அவ்வளோவா வரலைங்க. இதுக்கு முன்னாடி அழியப்பட்ட பகுதிண்டு அப்போது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி மீன்பாடி வண்டியிலலாம் ஒரு 100 ரூபா 50 ரூபா ஒரு வேன்லாம் இப்படி அழியப்பட்ட பகுதின்னு கொண்டு போய் டூரிஸ்ட் பிளேஸாக லைட்டாக காமிச்சிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ உள்ளது மாதிரிலாம் ரொம்ப ஃபேமஸாக இல்லைங்க. இப்போ வர்றப்போ நீங்கள் இந்த சைடு அந்த சைடு பில்டிங் பார்த்துருப்பீங்க. பழைய ஓல்டு ரயில்வே ஸ்டேஷனும் இந்த சைடு உள்ளது ஓல்டு அந்தோனியர் சர்ச்சு தான் பார்த்துருப்பீங்க. அங்கங்கே குடிசை போட்டு கொஞ்சம் மக்கள்லாம் இருக்காங்க. இந்த சைடு அந்த சைடும் சிற்பி முத்து இந்த மாதிரி கடைகள்லாம் நிறையா இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் லைட் ஹவுஸ் பார்த்துருப்பீங்களா, அதுதான் தனுஷ்கோடி. இது வந்து இப்போ தான் 2001 2022 கட்டப்பட்டிருக்காங்க. மக்கள் வந்து விசிட் பண்ணி பார்க்குறக்கு சூப்பராக இருக்கட்டும்னு கட்டப்பட்டிருக்காங்க. இது வந்து தரையிலே போகும் தண்ணியிலே போகிற ஒரு கப்பலுங்க. இதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்படி நாங்கள் காரில் போய்கிட்டு இருக்கப்பே அங்கே அடிக்கிற சாரல் அந்த காருக்கு உள்ளே வரையும் அந்த மண்ணோட தண்ணி வந்து உள்ளே வரையும் படுதுங்க. நல்லா இருந்துச்சு. ஆனால் அர்ச்சல் முனையில் சரியான டிராஃபிக்குங்க. இதெல்லாம் நாங்கள் காருக்குள்ளே நின்றுக்கிட்டு தான் எடுக்க முடிஞ்சிச்சு. போகிறதுக்குள்ளாட்டி கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. தனுஷ்கோடியிலேருந்து அர்ச்சல் முனை போகிறதுக்கு 5 கிலோமீட்டருங்க. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு சைடு நாங்கள் காரில் போய்கிட்டு இருக்கப்போ ரைட் சைடில் உள்ளது தான் ஆண்கடல். அங்கேருந்து தான் சீற்ற காணப்பட்டு தண்ணியோடு வந்து சாரல் அடிக்குது. இந்த சைடு லெஃப்ட் சைடு வந்து பெண்கடல், அது வந்து அமைதியான நிலையில் காணப்படுது. ஆண்கடல் கோபத்தோடு இருக்குதுங்க. இப்போ நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு உள்ளே வந்து காரை நிப்பாட்டிட்டு நடந்து போய்கிட்டு இருக்கோம். போகிற வழியில் ஃபுல்லாக என்ன நடங்காத சிப்பி முத்து மோதிரம் பவள ஐட்டம் சங்கு இந்த மாதிரி நிறைய ஐட்டம் இருக்குது. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது நீங்கள் பார்த்துருப்பீங்க, அர்ச்சல் முனையில் இதோட நம்மளுக்கு முடியுது. அங்கே வந்து அசோக சக்கரம் வச்சுருக்காங்க, அங்கே காணப்படுது. அந்த அசோக சக்கரம் சுற்றி எல்லா மக்களும் வீடியோ ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறாங்க. இதுதான் நம்மளுக்கு எண்டுங்க. இங்கேருந்து 360 டிகிரியில் எடுத்திருந்தோம்னா இல்லை ட்ரோன் வச்சு நம்ம வீடியோ எடுத்திருந்தோம்னா உங்களுக்கு நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க. ஆனால் ட்ரோன் வச்செல்லாம் எடுக்க முடியாது. அந்தளவு காற்று மணலோடு அப்படியே கன்னத்தில் அந்த மண் வந்து அடிக்கிறதுலாம் அப்படியே ரொம்ப சிப்பு சிப்புன்னு வலிக்குதுங்க. அந்தளவு மண்ணோடு வந்து தள்ளுதுங்க. ஆனால் நாங்கள் போயிருந்தப்போ வெயில் இல்லை. வெயில் இருந்துச்சுன்னா ரொம்பவே கஷ்டமாக போயிருக்கோம். நீங்களே வந்து லைவாக பார்ப்பீங்க. இப்போ ரிஷான் போய் நிற்கிறாரு, அங்கேருந்து சாரல் வருது. அப்படியே தண்ணியை ஃபுல்லாக கொண்டாந்து ட்ரெஸ்லேயே ஃபுல்லாக நனைஞ்சிட்டாங்கங்க. அந்தளவு சாரல் காணப்படுது. கடல்லாம் செமையாக இருக்குது. ஆனால் பக்கத்தில் போய் நிற்கிறதுக்கு பயமாக இருக்குது. ஏன்னா காற்றும் அப்படியே சாரலும் இந்த சைடு அந்த சைடு சாய்க்கிற மாதிரி ஒரு காற்றுங்க. அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு. ஆனால் நல்ல ஒரு பிளேஸு, பார்க்கக்கூடிய அணிவிக்கக்கூடிய பிளேஸ். கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதோட நம்ம கடல் வந்து நம்ம நிற்கிற சென்டராக இந்த சைடு அந்த சைடு நம்மளை சுற்றி கடல் தாங்க. ஆபத்தான பிளேஸ் தான். அதனால தான் நம்ம சொல்லியிருக்காங்க, இங்கே வந்து வாழ தகுதியற்ற மக்கள்னால வாழ முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது உண்மைதாங்க. பயமாக இருக்குது. இப்போ நார்மல் நாள்லே என்னால் இங்கே நிற்க முடியலன்னா அப்போ புயல் வந்தப்போ மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. அந்த நார்மல் வந்து அந்த புயலோட அந்த அலை சீற்றை வந்து 21 அடி காணப்பட்டுச்சான். அப்போ பார்த்துக்கோங்க, 21 அடினா ஒரு நார்மல் காற்று அந்த அலையை தாங்க முடியலை. 21 அடினா பார்த்துக்கோங்க. அந்த புயலோட வேகம் வந்து நார்மலாக வர்றப்ப 150 மீட்ரு வேகத்தில் தான் வந்திருக்கு. ஆனால் இந்த தனுஷ்கோடியை நெருங்குறப்ப 250 மீட்ரு வேகத்தில் வந்திருக்கிறதுனால மக்கள் வந்து இந்த சைடு அந்த சைடு தள்ளாடி அங்கே என்ன நடக்குதுன்னு கூட தெரியாத அளவு, யாருக்கிட்டேயும் தகவல் சொல்லாத அளவு, சொல்ல முடியாத நிலைமையில் இருந்திருக்காங்க. ஏன்னா சிக்னல் எல்லாமே கட் ஆயிடுச்சு. இன்ன வரை இந்த அர்ச்சல் முனையில் அந்த தனுஷ்கோடியில் லைட்டாக ஒரு சிக்னல் வருது. அர்ச்சல் முனையில் அறவே சிக்னல் இல்லை.
அப்புறம் வந்து லைட்டாக காற்றடிச்சதில் மின்சாரம்லாம் துண்டிக்கப்பட்டிருக்கு. 1964 டிசம்பர் 22 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தாங்க இந்த கோர சம்பவம் நடந்த நாளுங்க. புரட்டி போட்டது மக்கள் வந்து நினைச்சோட பார்க்காம ஒரு நார்மலாக புயல் வந்து அவங்க என்ன நினச்சிருக்காங்க, நம்ம வந்து கட்டுப்பாடோன்னு நம்ம மீன் பிடிக்க வேணாம், அதாவது அவங்கவுங்க வீட்டுக்குள்ளே இருந்துக்கிறோன்னு தான் நார்மலாக நினச்சிருக்காங்க. அப்படி ஒரு மக்கள் புயல் வந்தால் நம்மளை கடந்து போயிடும்னு நினச்சிருக்காங்க. ஆனால் இப்படி ஒரு ஊரே புரட்டி இருள் சூழ வச்சு இப்படி ஒரு 1800லேருந்து 2000க்கு மேற்பட்ட மக்கள் வந்து மவுத்தாயிருக்காங்கங்க. அங்கே வந்து இறந்து போயிருக்காங்க. அங்கங்கே வந்து பாடியெல்லாம் மண்ணை தோண்டி ஒரு குழியில் ஒரு 10-15 இந்த மாதிரிலாம் பிதைச்சிருக்காங்க. அரசாங்கம் புயல் வந்த நாள்லேருந்து அவங்க வந்து இந்த அரசாங்கத்துலேருந்து படை வந்து பார்க்குறதுக்கே 28வது நாள். இப்போ 22லேருந்து 23 ஆச்சு. 28 நாளுக்கு அப்புறம் தான் பாடிலாம் அழுகிய நிலைமையிலும் அங்கே இங்கே ரொம்பவே சொல்கிறதுக்கே எப்படி சொல்கிறதுனே தெரியலைங்க. இப்போ இந்த பில்டிங்ஸ்லாம் பார்ப்பீங்க. இப்போ நாங்கள் அங்கே அரிச்சல் முனையிலேருந்து தனுஷ்கோடி வந்தாச்சு. இந்த பில்டிங்லாம் அழிஞ்சு போன பில்டிங். இப்போ நாங்கள் நிற்கிறது வந்து போஸ்ட் ஆஃபீஸுங்க. அந்த காலத்தில் எவ்வளோ பெரிய போஸ்ட் ஆஃபீஸ் இருந்துச்சு. இப்போ இந்த சம்பவம் நடந்தே கிட்டத்தட்ட ஒரு 56 வருஷமாயிருச்சு. இந்த இடத்துல தான் போஸ்ட் ஆஃபீஸ். இது போஸ்ட் ஆஃபீஸ் பில்டிங்குங்க. இதை தாண்டி வந்து ராமர் கோயில், அப்புறம் வந்து ஓல்டு மெடிக்கல் காலேஜ், அப்புறம் அதை தாண்டி ஒரு சில வீடுங்க, அப்புறம் வந்து ஆஃபீஸ், ரயில்வே ஸ்டேஷன், அந்த தண்டவாளம்லாம் மண்ணுக்குள்ளே, இதை தாண்டி நிறையா அது மண்ணுக்குள்ளே போயிடுச்சு. இந்த மாதிரி கட்டடம்லாம் நிறையாவே செதஞ்சு காணப்படுது. இதை பாருங்கள், இது ஒரு கட்டடம், இது ஒரு நிறையா வீடு, நிறையா ஆஃபீஸ், அப்புறம் வந்து டெம்பிள் எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சுங்க. இப்போ இந்த இதெல்லாம் அந்த காலத்திலே செங்கலில் சுண்ணாம்பு வச்சு வடிவமைச்சிருக்கனால இது இன்னமும் நிலச்சி நிற்கிதுங்க. இந்த பில்டிங் உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியுது, கொஞ்சம் பெரிய பில்டிங்காக இருக்கே. இது யோசிச்சுப்பீங்களே, இது மெடிக்கல் காலேஜாக இருக்குன்னு. ஆமாங்க, இந்த பில்டிங் வந்து மெடிக்கல் காலேஜ் பில்டிங்குங்க. எத்தனை மக்கள் மவுத்தாயிருக்காங்கன்னு பாருங்கள். 3 மாவட்டத்தில், சென்னை, அப்புறம் ராமேஸ்வரம், மதுரையில் உள்ள பிள்ளைங்கள்லாம் இங்கே வந்து மெடிக்கல் காலேஜில் படிச்சுக்கிட்டு இங்கே உள்ள மக்களுக்கு மருத்துவம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. இது வந்து ஒரு கிணறுங்க. இதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கோயில் இருக்குது, ராமர் கோயில். நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லாமே இந்த கட்டடங்களை பார்க்குறதுக்கே மக்கள் வந்து திரண்டு வர்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஒரு சில கல்லெலாம் ஒரு அரிச்சிருக்கும், அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உப்பு காற்று பட்டு அதெல்லாம் அரிச்ச மாதிரி நிலையில் இருக்குங்க. பவளக்கல், இங்கே வந்து நிறைய பவளக்கல் கிடைக்குதுங்க. தனுஷ்கோடி, அரிச்சல் முனையிலலாம் நிறைய பவளக்கல் இருக்குது. இதுதான் பழைய அந்தோனியர் சர்ச்சுங்க, பார்த்துருப்பீங்க. இந்த அந்தோனியர் சர்ச்சிலலாம் நிறைய பவளக்கல்லை வச்சு தான் செஞ்சுருக்காங்க, வடிவமைச்சிருக்காங்க. இந்த பவளக்கல்லை நம்ம தண்ணியில் போட்டால் மிதக்கும், கீழே வந்து கல் விழுகாது, மிதக்குங்க. இதுக்கு ஆப்போசிட்டில் வந்து ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது. அதில் வந்து கிணத்துல வந்து தண்ணியில் அந்த பவளக்கல் பெருசாக போட்டு வச்சுருப்பாங்க. அதை இப்படி தொட்டால் நம்மளுக்கு மிதக்கும். இப்போ மக்கள் இந்த சர்ச்சை பார்க்குறதுக்கு நல்லா வசதியாக இருக்கிறதுக்கு அது சுற்றி ஒரு மேடையெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அப்போ ஒரு சின்ன ஒரு இதுவே இருக்குது. ராமர் வந்து சீதையை காப்பாற்றுறதுக்கு ஒரு போகிறப்ப கடலில் வந்து இந்த பாலத்தில் இந்த கல்லை போட்டு தான் அதில் வந்து நடந்து போனாங்க. அது ராமர் பாலண்டே இன்னமும் பார்த்தா காணப்படுதுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த இடத்துக்கு எங்களால் ஸ்பாட்டுக்கு போக முடியலை. இதுதான் அந்த கல்லுங்க, அந்த பவளக்கல்லும்பாங்க. தண்ணியில் போட்டால் மிதக்கும். அது ஒரு சின்ன கல் எடுத்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதுலேருந்து இப்போ டைம் ஆயிடுச்சு, ஒரு 2:30 இருக்கும். இப்போ 1 o'clock to 1:30 to 2 மணி 2:30 வரைக்கும் பூட்டி வச்சுருக்காங்க. ஏன்னா லன்ச் டைமுங்க. அதுக்கப்புறம் இந்த லைட் ஹவுஸ் ஓப்பன் பண்ணிடுறாங்க. கிட்ஸுங்கெல்லாம் விளாட்றதுக்கு ப்ளே கிரவுண்டு எல்லாமே வச்சு பக்கத்தில் வந்து இது க்யூவில் தான் வச்சு அனுப்புகிறாங்க. டிக்கெட் வந்து சின்ன ஆளுகளுக்கு 10 ரூபாங்க, பெரிய பிள்ளைங்களுக்கு 15 ரூபா. லிஃப்ட் இருக்குது, ஏறி போகிறவங்க ஏறி போகலாம். ஸ்டெப்பு வந்து எத்தனை இருக்குன்னா 250 படி இருக்குங்க. அங்கேருந்து ஏறி பார்த்தா ஃபுல் தனுஷ்கோடி அரிச்சல் முனையே பார்ப்பீங்க. இங்கேருந்து அரிச்சல் முனை வரை எப்படி தெரியுதுன்னு பாருங்கள். இந்த சைடு வந்து அமைதியான கடல் காணப்படுது. அப்புறம் பார்ப்பீங்க, அந்த வந்து இந்த சைடு ஃபுல்லாக மணல் லைட்டாக தெரியறதுனால அந்த சைடு அப்படியே வந்து கடல் தெரிகிறதெல்லாம் ப்ளூ கலராக தெரியுது. அந்த பச்சை ப்ளூ மாதிரி இருக்குது. அப்படியே ஆப்போசிட்ஸ் வந்த அந்த சைட்லேருந்து ஆப்போசிட் பார்த்தா அப்படியே கடல் வந்து சீற்றத்துடன் கடற்படும். அது ஆண் கடல். இங்கேயுமே மக்கள் வந்து இன்னுமே குடிசை போட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே வந்து கரண்ட்டு அவ்வளோ கிடைக்காது போல். எல்லா கடைகள், அந்த வீடு எல்லாமே பார்த்தா சோலார் தாங்க போட்டிருக்காங்க. எல்லா வீட்லேயுமே சோலார் இருக்குது.
இந்த சோலார் மோடு இருந்தால் உங்களுக்கு லைட்டு வெளிச்சம்லாம் வருது போல் நீங்கள் பார்ப்பீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் சோலார் தான். இது வந்து அர்ச்சல்முனை போயிட்டு வர்ற ரோடு. இங்கேருந்து அந்த லாஸ்ட் அர்ச்சல்முனை உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த சைடு கடல் பாருங்கள், அலை வந்துக்கிட்டே இருக்குது. இந்த சைடு கடல் பாருங்கள், அமைதியான நிலையில் காணப்படுது. இது கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் பார்க்க வர்றாங்க. அந்த 5 நிமிஷத்தில் நம்ம பார்த்துக்கலாம். ஃபுல்லாக கண்ணாடி இருக்கும். கண்ணாடி எப்படி டோரை வந்து லைட்டாக ஸ்லைட் பண்ணி கூட நம்ம பார்த்துக்கலாம். அங்கே ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாமே சூப்பராக எடுத்துக்கலாம். இப்போ கீழேருந்து இந்த வியூலாம் நம்மளுக்கு பார்க்க முடியாதுல்ல, அதனால் இந்த லைட் ஹவுஸ்லேருந்து நம்மளுக்கு இந்த வியூலாம் பார்க்குறோங்க. ஃப்ரெண்ட்ஸ், சரியான ஒரு சில நேரம் மழை இருந்துச்சு, லைட்டாக சாரலுன்னு கூடிய மழை இருந்தனால, வெயில் இல்லாதனால நல்லா ராமேஸ்வரத்தை நிறுத்தி நிதானமாக பார்த்தோம். ஆனால் டைம் தான் இல்லை. இந்த சைடு நாங்கள் போகல. அடுத்த தடவை நான் வந்தால் உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன். இதுதான் அந்த ஒரு பார்க்கு. இங்கே ஒரு 2-3 பார்க் இருக்குது. ஆனால் போகிற வழியில் பார்க் இருக்குது. ஆனால் அங்கே எல்லாம் இறங்கலை. அப்துல் கலாம் சமாதி பார்க்க நேரம் இல்லை. நெக்ஸ்ட் டைம் வர்றப்ப அது இன்னும் கவர் பண்ணாதது, இன்னும் டீட்டெயில்ஸ் எல்லாம் டீட்டெயிலாக பார்ப்போம். சாப்பாடெலாம் பற்றி எதுவுமே பேசலன்னு பார்க்குறீங்க. லஞ்ச் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே நாங்களே கட்டிட்டு வந்துட்டோம். அதை வச்சு தான் சாப்பிட்டோம். இப்போ நாங்கள் குசி பீச்சுக்கு போய்கிட்டு இருக்கோம். டைம் ஆயிடுச்சு. குசி பீச்சு 6 மணிக்குள்ளே போகணும். நாங்கள் வந்து 5:45க்கு போனோம். ஒரு 1/4 மணி நேரம் தான் குளித்தோம். அதுக்கப்புறம் எங்களை போங்கன்ட்டாங்க. நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். ஒன் டே ராமேஸ்வரம் ட்ரிப் வந்து நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ பார்த்துருப்பீங்க. சிறப்பாக முடிஞ்சிருச்சு எங்களுக்கும். நீங்களும் பார்க்க முடியாதவங்களும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துக்குங்க. பார்த்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் நிறையா வீடியோ தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோடய சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ மக்களே. அஸ்ஸலாமு அலைக்கும். பாய் பாய்.